வெல்கம் ஃப்ரம் சந்த் வேர்ல்டு சேனல். இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழினா தமிழ் மொழி தான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசுகிறதையே பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மொழியை விட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி தான். ஒரு மொழியை படிக்கிறேங்கிறது ஒரு கலாச்சாரத்தையே படிக்கிற மாதிரி. நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உலகம் ஃபுல்லாக 1 பில்லியனுக்கு அதிகமான மக்கள் சீன மொழியை தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சீன மொழியை கற்றுக்க நினைச்சாலும் இல்லைனா மிக பழமையான மொழியினால ஈர்க்கப்பட்டாலும் முதல்ல சீன மொழியை பற்றின சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற மிக பழமையான மொழியில் சீன மொழி ஒன்றுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா சீன எழுத்துக்கள் முதல்ல கிமு 1250 காணப்பட்டுச்சு. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விலங்குகளோட எலும்புகளில் பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. பண்டைய கால கிரேக்க நாட்டில் பழங்கால கோயில்ல எலும்புகள் இருந்ததை ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல சீன எழுத்துக்கள் இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலும்புகளை எல்லாம் டொரண்டோவில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. சீன மொழி தான் உலகத்திலேயே பரவலா பேசப்படும் மொழின்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 1.3 பில்லியன் அதிகமான மக்கள் சீன மொழியை தான் பேசுறாங்க. இது எப்படின்னா 6ல் ஒருத்தர் சீன மொழியை பேசுறாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உலக மக்கள் தொகையில் 15% பேர் சீன மொழியை தாய்மொழியாக பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷ், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகள் கூட அந்த எண்ணிக்கையில் வராது. அதனால தான் பரவலான மக்கள் சீன மொழியையே அதிகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேண்டரிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க. மேண்டரிங்கிறது வடக்கு தென்மேற்கு சீன பகுதிகளில் அதிகமாக பேசப்படும் சீன வட்டார வழக்கு மொழி. 2011 முடிவில் மேண்டரின் பேசுவருடைய எண்ணிக்கை 84 கோடியாக இருந்துச்சு. மேண்டரின் மொழி போர்ச்சுகீசிய வார்த்தையான மென்டோரியிலிருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத வார்த்தையான மந்திரியிலிருந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சீன மக்கள் மேண்டரிங்கிறது சீன திபெத்திய குடும்பத்தின் ஒரு பகுதி, இது சான்ஸ்கிரிட்ல இருந்து வரலன்னு அடித்து சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ஓவிய மொழினா சீன மொழி தான். பண்டைய எகிப்தில் இருக்கிற சித்திரை எழுத்து போல சீன மொழியும் ஒரு ஓவிய மொழி. உலகில் இருக்கிற ஒரே ஒரு ஓவிய மொழினா சீன மொழி தான். இது பொதுவாக படங்களை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. சீன மொழியில எழுத்துக்கள் இல்லை. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். ஆனால் மேண்டரிங்கில் எழுத்துக்கள் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எழுத்துமுறை எழுத்தையெல்லாம் பயன்படுத்தாததுனால எழுத்துக்களை மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக குறியீடுகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது இன்னும் மிகவும் பழமையான எழுத்து முறையை குறிக்குது. சீன மொழியானது பின்னியன்கிற முறையை பயன்படுத்துது. பின்னியுன்னா சீன மொழி குறியீட்டு எழுத்தை பயன்படுத்தி எழுத்துக்களாக மாற்றலாம். இது ஆயிரக்கணக்கான சீன எழுத்தையெல்லாம் மனப்பாடம் செய்கிற கஷ்டத்தை குறைக்குது. சீன மொழி அதிகாரப்பூர்வ ஐநா மொழி. 1946ஆம் ஆண்டில் சீன மொழி ஐக்கிய நாடுகளில் அதிகாரப்பூர்வமான மொழியாக சேர்க்கப்பட்டுச்சு. ஆனால் அது 1973 வரை ஐநா பொது சபைக்கு பயன்படுத்தலை. இப்போ ஐநாவில் பயன்படுத்துகிற 6 அதிகாரப்பூர்வ மொழிகளாக சீனம், ஆங்கிலம், அரபு, பிரெஞ்சு, ரஷ்யம், ஸ்பானிஷ் இருக்கு. பண்டைய சீன நூல்கள் மேலிருந்து கீழாகவும் வலமிருந்து இடமாகவும் செங்குத்தாகவும் எழுதப்பட்டிருக்காங்க. சீனர்கள் அந்த காலத்துல பேனாவில் எழுதல, அதுக்கு பதிலாக சூரிய எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால மேலிருந்து கீழாகவும் வலமிருந்து இடமாகவும் எழுத வசதியா இருந்திருக்கு. செங்குத்தா எழுதுறதையும் பண்டைய காலத்துல ஏற்றுக்கொண்டிருக்காங்க. 50,000க்கும் மேற்பட்ட தனித்துவமான சீன எழுத்துக்கள் இருக்குது. சீன மொழி 50,000க்கும் மேற்பட்ட எழுத்துக்களால ஆனது. டிக்ஷனரியில கூட 50,000க்கும் அதிகமான எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா சீன செய்திகளை எல்லாம் படிக்க 2500 எழுத்துக்கள் மட்டுமே தெரிஞ்சா போதும். 50,000 எழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் மிக பிரபலமானவர்கள் சீன மொழியை 2வதாக கற்றுக்கிறாங்க. சீன மொழி வெளிநாடுகளில் பிரபலமான மொழியாக மாறி இருக்கு. மார்க் ஜிங்கர்பர்க், மாரியா ஒபாமா, தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் பார்க் ஜான் ஹை, முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரூட், மல்யுத்த வீரரான ஜான் சீனா இவர்கள் சீன மொழியை கற்றிருக்காங்க. உலகத்தில் எவ்வளவு மொழிகள் சிறப்பானதாக இருந்தாலும் தமிழ் மொழியை போல இனிமையான மொழியை பார்க்க முடியாது. உங்களுக்கு வேற மொழிகளை கற்றுக்க நினைச்சா சீன மொழியை ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.